மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா? இன்றைய தினத்திற்கான முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா மனித உரிமை கவுன்சிலிற்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரியா? யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமைப்பிற்கு இந்தியா சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் 2022 முதல் 24ஆம் ஆண்டுகளுக்கான உறுப்பினர் பதவிக்கு இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் 6வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, அதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. 2022 முதல் 24ஆம் ஆண்டு வரை நீடிக்கவிருக்கும் இந்த பொறுப்பிற்கு 18 புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபையில் இந்தியாவிற்கு ஆதரவாக 184 வாக்குகள் பதிவாகியுள்ளது. சரியா? பார்த்தீங்கன்னா ஒரு 18 உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமை கவுன்சிலில் தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் இந்தியாவிற்கு ஆதரவாக 184 வாக்குகள் பதிவாகியுள்ளது. மொத்த வாக்குகள் எத்தனை? 193. அதாவது ஐநா பொது சபையில் இடம்பெற்றுள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை 193. அதில் 184 வாக்குகள் இந்தியாவிற்கு சூப்பராக கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதன் மூலம் இந்தியா இந்த அமைப்பிற்கு 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 6வது முறையாக. இதே மாதிரி யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியா 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கவனமாக இருந்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் இன்றைய தினத்திற்கானது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் புதிய 7 இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள். ஓகேவா? சுயசார்பு திட்டம்னா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நம்மளே தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் அல்லது சுயசார்பு பாரத் திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவிச்சாங்க. அந்த சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நோக்கில் புதிதாக 7 இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இவற்றை அக்டோபர் 15 அன்று பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். இப்போ அக்டோபர் 15 புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 7 இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அது எதெல்லாம், அந்த நிறுவனங்கள் எதெல்லாம், எங்க இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட், AWE அப்படின்னு சொல்லுவாங்க. அது அமைந்துள்ள இடம் கான்பூர். இந்த கான்பூரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்பூர்ல அந்த இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள் 3 அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று AWE. அடுத்து பாருங்க, ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட், அவனி அப்படின்னு சொல்றாங்க. அமைந்துள்ள இடம் நம்மளுடைய சென்னை. இந்த 7 இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள்ல எந்த நிறுவனங்களுக்கு அதிக அளவு முதலீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்துள்ள இந்த அவனி தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கிளைடஸ் இந்தியா லிமிடெட், GIL, அது கான்பூர். ஏற்கனவே கான்பூர் பார்த்துட்டோம். AWE அதே அந்த வரிசையில் GIL, கிளைடஸ் இந்தியா லிமிடெட். ஃபோர்த் பாருங்க, இந்தியா ஆப்டல் லிமிடெட், அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூனில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது பாருங்க, மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட், MIL, அமைந்துள்ள இடம் புனே, மகாராஷ்டிராவின் புனே நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்பூரில் மறுபடியும் பாருங்க, ட்ரூஃப் கம்போர்ட்ஸ் லிமிடெட், TCL, ட்ரூஃப் கம்போர்ட்ஸ் லிமிடெட், கான்பூர். அடுத்து 7வது யாத்ரா இந்தியா லிமிடெட், YIL, அமைக்கப்பட்டுள்ள இடம் நாக்பூர். சரியா? இதுதான் இந்த 7 புதிய இராணுவ தளவாட உற்பத்தி நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள இடம். அந்த இடம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த எல்லா நிறுவனங்களை பிரதமர் மோடி எப்போ நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி. சரியா? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக ஒரு போர்டு நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு. ஓகேவா? OFB அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்டோபர் 1, 2021 அன்று கலைக்கப்பட்டது. இதை கலைத்துட்டு தான் இந்த புதிதாக 7 நிறுவனங்களை மத்திய அரசு உருவாகியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க. அடுத்து 3rd பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 14வது IPL சென்னை அணி சாம்பியன். துபாயில் 14வது IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. ஏன்னா துவக்கத்தில் ஆரம்ப போட்டியில் இந்தியாவில் தான் நடைபெற்றது. கொரோனா காரணமாக
இப்போ அந்த இறுதிப் போட்டி வந்து எங்கே நடைபெற்றது? துபாயில். ஓகேவா? அது எத்தனாவது ஐபிஎல் போட்டி? இந்தியன் பிரீமியர் லீக். 14வது போட்டி துபாய். ஓகேவா? துபாயில் நடந்திருக்கு, மறந்துடக்கூடாது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. கேப்டன் யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேப்டன் மகேந்திர சிங் தோனி. ஓகேவா? அவர் தலைமையில் சிஎஸ்கே அணி வெல்லும் 4வது ஐபிஎல் சாம்பியன்ஷிப் பட்டம் இதுவாகும். இதன் இறுதிப் போட்டியில் ஐபிஎல் சரி அந்த துபாய் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் விளையாடியதன் மூலம் 300 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டனாக பணியாற்றிய உலகின் ஒரே வீரர் என்ற சாதனையை மகேந்திர சிங் தோனி பெற்றுள்ளார். சரி, மகேந்திர சிங் தோனி வந்து 2007 T20 உலகக்கோப்பையை வந்து இந்திய அணிக்கு வென்று கொடுத்திருக்கிறாரு. அடுத்து 2011 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிக்கான உலகக்கோப்பையை வந்து வென்று கொடுத்திருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக செம்மையான ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா கிரிக்கெட்லையும் சேர்த்து 300 டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கேப்டனாக பணியாற்றிய உலகின் ஒரே வீரர் என்ற பெருமையை சாதனையை மகேந்திர சிங் தோனி படைத்துள்ளார். அடுத்து பாருங்க, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச பட்டினி குறியீட்டு தரவரிசை 2021. இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் வேர்ல்டு வைட், வேர்ல்டு ஹங்கர் ஹெல்பே ஆகிய அமைப்புகள் இணைந்து வெளியிட்டுள்ளன. சரியா? யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் UNFAO அவங்களுடைய டேட்டாஸோட அடிப்படையிலையும் சில வேற டேட்டாஸையும் வச்சுட்டு தான் நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார்? கன்சர்ன் வேர்ல்டு வைட் மற்றும் வேர்ல்டு ஹங்கர் ஹெல்பே. ஆனால் இந்த பட்டியலை வந்து இந்த குறியீட்டு தரவரிசை வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான தரவரிசையை வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, 116 நாடுகளுக்கான இந்த பட்டியலில் உலக பட்டினி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் இந்தியா 101வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த 2020 இந்தியா பெற்ற இடம் 94, நடப்பு 2021 106வது இடத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் நேபாளம் மற்றும் வங்கதேசம் 76வது இடத்தையும், மியான்மர் 71வது இடத்தையும், பாகிஸ்தான் 96வது இடத்தையும் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்ம பக்கத்து நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்டியலில். இதனால இந்தியா வந்து இதை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா அமெரிக்கா இடையிலான 8வது நிதி பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டம். ஓகேவா? இந்த கூட்டம் அக்டோபர் 14 அன்று வாஷிங்டனில் நடைபெற்றது. சரியா? என்னது? அக்டோபர் 14 அன்று வாஷிங்டனில் இந்தியா அமெரிக்கா இடையிலான 8வது நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாஷிங்டன். சரியா? இந்த கூட்டத்தில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரான சக்திகாந்த தாஸ், அமெரிக்க நிதியமைச்சர் ஜெனட் எல்லன், அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் தலைவர் ஜெரோம் பாவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். சரி, அப்ப இந்தியாவில் யார் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ், அதே மாதிரி ஆப்போசிட்ல அமெரிக்க நிதியமைச்சராக இருக்கிற ஜெனட் எல்லன், அமெரிக்க ரிசர்வ் வங்கியின் தலைவரான ஜெரோம் பாவல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதற்கு பேர் என்னது? 8வது நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டம். யாருக்கும் இடையே? இந்தியா மற்றும் அமெரிக்கா. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு நபர் வந்து நியூஸ்ல வந்திருக்காங்க, நிக்கோசி ஒகாஞ்சோ இவையாலா. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சென்றுள்ள இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் நிக்கோசி ஒகாஞ்சோ இவையாலாவை சந்தித்து பேசினார். சரி, இந்திய நிதியமைச்சர் வந்து அமெரிக்காவிற்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பின் தலைவரான நிக்கோசி ஒகாஞ்சா இவையாலாவை சந்தித்து பேசியுள்ளார். அதனால தான் செய்திகளை வந்திருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். இந்தியா ரஷ்யா இடையே எஃகு மற்றும் நிலக்கரி துறை தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியா ரஷ்யா இடையே எஃகு தயாரிப்பு மற்றும் நிலக்கரி துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. எந்த டிபார்ட்மெண்ட்ல? எஃகு மற்றும் நிலக்கரி துறையில ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. யாருக்கும்? இந்தியா மற்றும் ரஷ்யா. இந்த ஒப்பந்தம் வந்து யாருக்கு கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ சென்றுள்ள மத்திய இந்திய எஃகுத்துறை அமைச்சர் ராம்சந்திர பிரசாத் சிங், சரியா, ராம்சந்திர பிரசாத் சிங் மற்றும் ரஷ்ய எரிசக்தி துறை அமைச்சர் நிக்கோலாய் கல்கினோ ஆகியோரிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. ஓகேவா? இதில் மறக்க கூடாத நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய எஃகுத்துறை அமைச்சர் ராம்சந்திர பிரசாத் சிங், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா,
உலக வங்கி மற்றும் IMF ஆண்டு கூட்டம். ஓகேவா? உலக வங்கி IMF ரெண்டுமே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியம். சரியா? சர்வதேச பன்னாட்டு நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி ரெண்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு. ஓகேவா? அந்த வாஷிங்டன்ல தான் பார்த்தீங்கன்னா உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியத்தின் ஆண்டு கூட்டம் வாஷிங்டனில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார் அவங்க? இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சிவக்குமார். அவங்க யார் அப்படின்னு பாருங்க. ரீசெண்டாக வந்து ஒரு இதில் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நீதிபதி சிவக்குமார் அவர்களை. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அப்போ ரீசெண்டா சிவக்குமார் நீதிபதி சிவக்குமார் வந்து நியூஸ்ல வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தின் புதிய தலைவர். மறந்துடக்கூடாது. சரியா? சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் தமிழக சிறுபான்மையினர் ஆணையத்தின் புதிய தலைவர் வந்து பீட்டர் அல்போன்ஸ். இங்க பார்த்துட்டு இருக்குது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிலையத்தின் புதிய தலைவர் சிவக்குமார். அடுத்து பார்க்கலாம். ஜம்மு விமானப்படை தளத்திற்கு NSG பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆளில்லா சிறிய ரக விமான தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் அந்த ட்ரோன்கள் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னது? இந்த ட்ரோன்கள் மூலமாக நிறைய வந்து தாக்குதல்கள் வந்து தீவிரவாத அமைப்புகள் வந்து நடத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதை எதிர்கொள்ளும் வகையில் ஜம்மு இந்திய விமானப்படை தளத்திற்கு தேசிய பாதுகாப்பு படையின் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, ஓகேவா, பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று NSG அமைப்பின் தலைவர் MA கணபதி தெரிவித்துள்ளார். சரியா? NSGயின் தலைவர் யாரு? MA கணபதி. அவங்க ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு இந்திய விமானப்படை தளத்திற்கு இந்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. NSG வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆகும். சரியா? 1986. அடுத்து பார்த்தீங்கன்னா எரிவன் யூசப் என்பவர் நியூஸ்ல வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்க. மியான்மர்ல பார்த்தீங்கன்னா ஆங் சான் சூகி அவங்க ஆதரவு பெற்ற கட்சி வந்து எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்டு ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க எங்க மியான்மரில். சரியா? அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த மியான்மர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஆசியான் அமைப்பு, அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, அந்த அமைப்பின் சிறப்பு தூதராக புருனே நாட்டின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சரான எரிவன் யூசுப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? பார்த்துக்கோங்க. அப்போ ரீசெண்டாக செய்திகள் இடம்பெற்ற எரிவன் யூசுப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஆசியான் அமைப்பு சார்பாக நியமனம் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு தூதர் தான் எரிவன் யூசுப். அடுத்து பாருங்க. 7வது உலகக்கோப்பை 2020. சரியா? ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் இருக்குது. ICC ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? அந்த ICC அமைப்பின் 7வது 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி UAE மற்றும் ஓமனில் அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கியது. அதாவது நேற்று தொடங்கியிருக்குது. ஓகேவா? இந்தியாவில் தான் நடைபெற வேண்டிய போட்டி சில பிரச்சனை காரணமாக UAE மற்றும் ஓமனில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எத்தனையாவது போட்டி அது? 7வது 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. முதன்முறையாக உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2007. இடம் தென்னாப்பிரிக்கா. அதில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி இந்தியா. மகேந்தர் சிங் தலைமையிலான இந்திய அணி முதலாவது உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியை சாம்பியன் பட்டத்தை வென்றது. அடுத்து MS டோனி அவரை பற்றி ஒரு நியூஸ் என்னன்னு பாருங்க. MS டோனி பாருங்க. UAE மற்றும் ஓமனில் நடைபெற உள்ள ICC 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எத்தனையாவது? 7வது ICC 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய அணியின் ஆலோசகராக முன்னாள் கேப்டன் MS டோனி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? BCCயோட பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி தான் இந்த முடிவு வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டிருந்தாங்க. சரியா? BCCயோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா BCCஐனா போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் சௌரவ் கங்குலி, செயலாளர் ஜெய் ஷா. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக MS டோனி ரிட்டையர்ட் ஆயிட்டார். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனால் எங்க UAE மற்றும் ஓமனில் நடைபெற உள்ள 7வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய அணியின் ஆலோசகராக, சரி மின்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆலோசகராக முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் MS டோனி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? ஓகே நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது
அக்டோபர் 16 மற்றும் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. தொடர்ந்து வந்து நான் நேற்றுள்ள வீடியோஸ் சேர்த்து இன்றைய தினமே அடுத்த வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். தொடர்ந்து மறக்காமல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு மறக்காமல் நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? நோட்ஸ் எழுதலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நம்ம போடுற எஃபோர்ட்டை வந்து உங்களுக்கு கிடைக்க செய்யாது. ஓகேவா? நல்லா நோட்ஸ் எழுதிக்கோங்க. கிளியராக வந்து இந்த கேட்குற கேள்விகள் வந்து நல்லா பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.